Hi students, in the previous video we studied about the sexually transmitted diseases and cervical cancer. In this video we are going to learn about infertility. What is infertility? Inability to conceive or become pregnant so that they can produce the children even after unprotected sexual cohabitation is infertility. அதாவது ஒரு கப்பல் அவங்களுக்குள்ள செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தாங்க, ஒரு 1 year வரைக்கும் கூட வச்சுருக்காங்க. ஆனாலும் அவங்களால ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு குழந்தைய பிறப்புக்கு செய்ய முடியலை அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். The male may not be able to produce the sufficient number of sperms. Already we have studied a male produces 200 to 300 million sperms during the single coitus. ஸோ உங்களுடைய சீமனில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸில் 200 to 300 million sperms எஜாக்குலேட் ஆகும். பட் அந்த மாதிரி சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியல, இல்லை அவங்களால அந்த ஸ்பெர்ம் மொட்டிலிட்டியாக இல்லை அப்படின்னாலும் அவங்களால ஒரு விமனை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியாது. சம்டைம்ஸ் வாட் ஹேப்பன், the women they will not be able to become pregnant because there may be some other problem in their reproductive organs so that they cannot maintain their pregnancy. ஸோ அவங்களுடைய ஃபெலோப்பியன் டியூப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ஓவம் ப்ரொடக்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய எண்டோமெட்ரியம், அதாவது இம்ப்ளான்டேஷன் நாங்கள் எண்டோமெட்ரியமில் தான் நடக்கும், அந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால அந்த விமனால் அந்த ப்ரெக்னென்சியை மெயின்டைன் பண்ண முடியாமல் போகலாம். ஸோ திஸ் இஸ் த ரீசன் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. So now we are going to learn what are the causes for infertility. So infertility க்கு நிறைய causes இருக்கு. First we are going to learn about the different causes. Tumor formed in the pituitary or the reproductive organs. So tumor அப்படின்னா என்னது, ஒரு கட்டி. ஸோ இது கேன்சராக இருக்காது, ஜஸ்ட் கேன்சர் செல்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவும். பட் இது என்னது, டியூமர் நம்மளுடைய பிட்யூட்டரி கிளாண்ட் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் என்ன ஆகும், பிட்யூட்டரி கிளாண்ட் எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியாமல் போகலாம். ஆர் தெர் மே பி டியூமர் இன் த ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ். ஸோ ஓவரியிலையோ இல்லை ஃபெலோப்பியன் டியூப்லேயோ இல்லை யூட்ரஸ்லேயோ இங்கே ஏதாவது டியூமர் ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ தட் தே வில் நாட் பி ஏபிள் டு மேக் த விமென் ப்ரெக்னென்ட். Inherited mutation of genes which are very much responsible for the biosynthesis of the sex hormones. So usually due to any reasons there may be mutation in the genes. So அவங்களுடைய ஜீன்ஸ்லேயோ இல்லை டிஎன்ஏலையோ ஏதாவது ஒரு மியூட்டேஷன் நடக்கலாம். அதனால என்ன ஆகும், நமக்கு தேவையான ஹார்மோன்ஸ் எஃப்எஸ்ஹெச்சோட எல்ஹெச்சோட சிந்தசிஸ் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரத்துக்கு காரணமாக இருக்கலாம். மால்ஃபார்மேஷன் ஆஃப் த சர்விக்ஸ் ஆர் த ஃபெலோப்பியன் டியூப். ஸோ சர்விக்ஸ் வழியாக தான் என்ன ஆகுது, நம்மளுடைய ஸ்பெர்ம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்குள்ளே போகும். ஸோ அங்கே ஏதாவது அந்த சர்விக்கல் செல்ஸில் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், இல்லை ஃபெலோப்பியன் டியூப் அதில் ஏதாவது ஒரு அடப்பு இல்லை ஃபைப்ராய்டு அந்த மாதிரி ஏதாவது ஃபார்ம் ஆகிருக்கலாம். ஸோ தெர் மே பி எனி மால்ஃபார்மேஷன் இன் த சர்விக்ஸ் ஆர் இன் த ஃபெலோப்பியன் டியூப் வேர் த ஃபர்டிலைசேஷன் டேக்ஸ் பிளேஸ். இன்அடிக்குவேட் நியூட்ரிஷன் பிஃபோர் அடல்ட்ஹுட். ஸோ ஒரு அடல்ட்ஹுட்டில் நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுத்துக்கிட்டாங்கன்னா தான் அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஒன்ஸ் வென் தே ஆர் ஹெல்த்தி ஒன்லி தே கேன் பி their reproductive life also will be healthy. ஸோ அவங்க சரியாக நியூட்ரிஷன் ஃபுட் எடுத்துக்காததுனால அவங்கள என்ன ஆகும், அவங்களுடைய அந்த அடலசன்ஸ் ஏஜில் அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காததுனால அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டி வரத்துக்கு காரணமாக இருக்கலாம். லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் will damage the health, especially the menstrual cycle. ஸோ நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா
அது என்ன ஆகும்னா நம்மளுடைய ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், நம்மளுடைய மென்சுரல் சைக்கிளையும் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ மென்சுரல் சைக்கிளை அஃபெக்ட் பண்ணும்போது அது வந்து என்ன பண்ணும், அந்த ஓவுலேஷனை அஃபெக்ட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸையும் அஃபெக்ட் பண்ணி இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணலாம். இன்ஜெக்ஷன் ஆஃப் டாக்ஸின்ஸ். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் உள்ள டாக்ஸின்ஸ். ஸோ தேர் மே பி மெர்க்குரி, கேட்மியம், ஆர்சனிக், அந்த மாதிரி டாக்ஸின்ஸும் வந்து நம்ம எடுத்துக்கிற அந்த கெமிக்கல் ஃபுட்டில் வந்து மிங்கிள் ஆகி அதுவும் வந்து என்ன பண்ணலாம், நாளடைவில் வந்து இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணலாம். ஹெவி யூஸ் ஆஃப் ஆல்கஹால், டொபாக்கோ, மாரிஜுனா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ட்ரக்ஸை வந்து அதிகமான அளவில் யூஸ் பண்ணும் போதும் இன்ஃபர்டிலிட்டி வரும். இன்ஜுரிஸ் டு த கொனாட்ஸ். ஸோ நமக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி வருது அப்படின்றப்ப வந்து மேலோட டெஸ்டஸில் ஏதாவது ஹார்ம் வந்துடுது அப்படின்னாலும் இருக்கலாம், இல்லை ஃபீமேலோட ஓவம் இல்லை யூட்ரஸ் அதில் வந்து ஏதாவது காயம் ஏற்பட்டுருது அப்படின்னாலும் அது இன்ஃபர்டிலிட்டியில் கொண்டு போய் விடலாம். நெக்ஸ்ட் இஸ் ஏஜிங். ஸோ நம்மளுடைய 30 ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா ஆர்கன் சிஸ்டமும் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். பட் ஒன்ஸ் வந்து அந்த 30 ஏஜை க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா இதோடைய லெவலும் பார்த்திங்கன்னா குறைஞ்சாகும். ஸோ ஹார்மோன்ஸோட செக்ரீஷன்ஸ், அதாவது செக்ஷுவல் ஹார்மோன்ஸோட செக்ரீஷன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதனால தான் வந்து ஏஜிங்கும் ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. We study tumor formed in the pituitary or the reproductive organs, inherited mutations of the genes which are responsible for the biosynthesis of sex hormones, malformation of the cervix or the fallopian tubes, inadequate nutrition before adulthood, long-term stress which will affect the menstrual cycle, ingestion of toxins, heavy use of alcohol, tobacco and marijuana, injuries in the gonads, and aging causes the fertility. Apart from these causes, there are also other causes which may lead to infertility. So let us see them. Pelvic inflammatory disease, PID. This disease causes the inflammation in the pelvic region. ஸோ நம்ம ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் பார்த்திங்கன்னா இந்த பெல்விக் ரீஜனில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அந்த ரீஜனில் இன்ஃப்ளமேஷன், என்லார்ஜ்மெண்ட் வரதுனால ஸோ அது வந்து நம்மளுடைய எந்த பார்ட்டை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். ஃபெலோப்பியன் டியூப், ஓவரீஸ், இல்லை வந்து யூட்ரஸ், எதை வேணால் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் த காசஸ் ஃபார் இன்ஃபர்டிலிட்டி. Mainly this pelvic inflammatory disease is caused because of the infection of bacteria. Next is the uterine fibroids. Fibroidsன்றது பார்த்திங்கன்னா ஒரு நான் கேன்சரஸ் growth. இதோட ரீசன், ஸோ இதனால தான் இது வருது அப்படின்ற அந்த காஸ் வந்து நமக்கு தெரியல. பட் வந்து இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த யூட்ரஸில் வந்து நமக்கு ஃபைப்ராய்ட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், ஏதாவது ஒரு பிளாக்கேஜை உண்டு பண்ணி ப்ராப்பராக வந்து ஃபர்டிலைசேஷன், இம்ப்ளான்டேஷன் நடக்க முடியாமல் இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் எண்டோமெட்ரியாசிஸ். எண்டோமெட்ரியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்மளை யுட்ரைனோட இன்னர் வாலில் இருக்கும். இந்த எண்டோமெட்ரியம் வந்து சேஞ்சஸ், அந்த எண்டோமெட்ரியமில் உள்ள அந்த சேஞ்சஸ் தான் வந்து என்ன பண்ணும், மென்சுரல் சைக்கிளை வந்து உண்டு பண்ணும். ஸோ எக் ஃபர்டிலைஸ் ஆகலைன்னா இந்த எண்டோமெட்ரியமும் அந்த அன்ஃபர்டிலைஸ்டு எக்கும் சேர்ந்து தான் மென்சுரல் சைக்கிளாக நமக்கு வருது. ஸோ இந்த எண்டோமெட்ரியம் வந்து பார்த்திங்கன்னா யுட்ரஸோட அவுட் சைடில் வந்து ஃபார்ம் ஆகி அப்படியே வந்து லேயராக ஃபார்ம் ஆகி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அதிகமான அளவில் ப்ளீடிங் இருக்கும், அப்டாமினல் பெயினும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இதை தான் வந்து நம்ம எண்டோமெட்ரியாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ், யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் அண்ட் எண்டோமெட்ரியாசிஸ், தீஸ் 3 ஆர் காஸ்ட் இன் விமென். ஸோ இதெல்லாம் வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட சம்மந்தப்பட்டது. இது எல்லாமே விமெனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணும். Low body fat or anorexia in women. ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா விமெனுக்கு வந்து அவங்களுடைய
இதில் வந்து ஒரு கான்ஷியஸ் இருக்கும். நம்ம வந்து அதிகமான அளவு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப குண்டாயிடும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, கம்மியாக சாப்பிட்டு அவங்களுடைய பாடியை மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ அது வந்து என்னவாகும், அவங்களுடைய நார்மல் பாடியில் தேவையான அந்த ஃபேட்டை குறைச்சிடும். ஸோ அதனால வந்து அவங்க ஹார்மோனில் இம்பேலன்ஸ் வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆனோரெக்சியா. நெக்ஸ்ட் there will be underdeveloped ovaries. ஸோ ஓவரிஸ் வந்து சரியாக டெவலப் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும், அந்த ஓவம் ஃபார்மேஷனில் வந்து அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு இன்ஃபர்டிலிட்டியை வந்து காஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் த ஃபீமேல் மே டெவலப் ஆன்டிபாடிஸ் அகெயின்ஸ்ட் ஹர் பார்ட்னர்ஸ் ஸ்பெர்ம். ஸோ நம்ம பாடி வந்து எப்போதுமே வந்து ஒரு ஃபாரின் ஆன்டிஜன் வந்தால் அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ சில விமெனில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த பார்ட்னரோட ஸ்பெர்மை வந்து ஃபாரின் ஆன்டிஜனாக நினச்சி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதை வயபிளாக இல்லாமல் பண்ணிடும். ஸோ அதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன். Undescended testes and swollen veins, varicocele in scrotum. Undescended testisன்றது வந்து டெஸ்டிஸ் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்டமில் வந்து கொஞ்சம் டிசெண்ட் கீழே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கிறத வந்து அன்டிசெண்டட் டெஸ்டிஸ்ன்னுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து அது அஃபெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் there will be swollen veins. ஸோ இந்த varicocele அப்படின்னா என்னதுன்னா, அந்த வெயின்ஸில் வந்து there will be swollen, enlarged and twisted. ஸோ அப்படியே வந்து வெயின்ஸ் வந்து அப்படியே வந்து நல்ல ஸ்வோலன் ஆகி என்லார்ஜ் ஆகி அப்படியே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கும். அதை தான் வேரிகோசீல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வெயின்ஸ் வந்து ஸ்க்ராட்டமில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும், ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் ஆகிற ஸ்பெர்மை வந்து ப்ராப்பராக வந்து இதில் வாஸ் டெஃபரன்ஸ் மூலமாக எடுத்துகிட்டு போக முடியாமல் போயிடும். ஸோ தட் வில் ஆல்சோ காஸ் த இன்ஃபர்டிலிட்டி இன் மென். நெக்ஸ்ட் இஸ் டைட் கிளாத்திங் இன் men. So scrotum வந்து already we have studied, it is placed outside the body so that it needs the lower temperature for producing the sperms. ஸோ அவங்களுக்கு டைட் க்ளாத்திங் பண்ணும் போது என்ன ஆகும்னா டெம்பரேச்சர் வந்து ரைஸ் ஆகி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்காம அது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை அஃபெக்ட் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபர்டிலிட்டியை காஸ் பண்ணலாம். லைக் தட் மேபி டியூ டு சம் அதர் ரீசன் there may be undeveloped testes also. Another important reason for infertility in men is the male may develop an autoimmune response to their own sperm. ஸோ இந்த autoimmune response அப்படின்னா என்னதுன்னா, நம்மளுடைய பாடி வந்து எப்போதுமே என்ன இருக்கும், ஃபாரின் ஆன்டிஜனுக்கு எதிராக தான் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். நம்மளுடைய பாடியோட ஆன்டிஜனுக்கு எதிராகவே ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஆட்டோ இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய ஓன் ஸ்பெர்ம் ஒரு மேல் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ஸ்பெர்முக்கு எதிராகவே அவங்க ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனை வந்து அஃபெக்ட் பண்ணுவாங்க. அதுவும் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு ரீசன். We studied undescended testes, varicocele in scrotum, tight clothing, underdeveloped testes and autoimmune response to their own sperm are the causes of infertility in male. Azoospermia is the absence of spermatozoa in the ejaculated semen on at least 2 occasions. ஸோ ஒரு மேல் எஜாக்குலேட் பண்ணுற அந்த சீமனில் ஸ்பெர்மட்டோசோவாவே இல்லாமல் இருக்கிற கண்டிஷனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஏசோஸ்பெர்மியா. ஸோ திஸ் இஸ் சீன் இன் ஒன்லி 1% ஆஃப் த பாப்புலேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த மேல் வந்து எந்த ப்ராப்ளமில் சஃபர் ஆவாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவையான அந்த 200 to 300 மில்லியன் ஸ்பெர்ம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருப்பாங்க. அதே மாதிரி இல்லாட்டி அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து வயபிளாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா மைக்ரோ டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இன் திஸ் வாட் தே டூ இஸ் தே வில் அண்டர்கோ த ஸ்பெர்ம் ரெட்ரைவல். ஸோ ஸ்பெர்மை வந்து அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அதிகமான அளவில் ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. So what they do in this is they will make a small midline incision in the scrotum. So scrotumல வந்து மிட்ல வந்து ஒரு கட் பண்ணிட்டு அதில் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த
டெஸ்டிக்கிள்ஸ் அதை வந்து பார்ப்பாங்க. ஸோ அதை வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக வந்து அந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸை வந்து என்லார்ஜ் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ தே வில் பி டேக்கிங் எ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் testicular tissues in which there is active sperm production. ஸோ ஒரு அந்த ஃபுல் டெஸ்டிஸை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவ் ஸ்பெர்ம்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து டெஸ்டிகுலர் டிஷ்யூவை வந்து எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய மேலோட ஸ்பெர்ம் ஈல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வந்து திரும்ப அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்பெர்ம் ஈல்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணி செய்வாங்க. ஸோ திஸ் வில் ரெக்டிஃபை their infertility. All the women, they will be born with ovaries, but some women will have the uterus which is not functional. ஸோ இந்த சென்ஸ் யூட்ரஸில் தான் வந்து இம்ப்ளான்டேஷன் நடக்கும். ஸோ அவங்களால வந்து என்ன பண்ண முடியாது, யூட்ரஸோ அவங்களோட ஃபெலோப்பியன் டியூபோ ப்ராப்பராக ஃபங்க்ஷன் பண்ண முடியாமல் போகலாம். That condition is called as the Mayer-Rokitansky syndrome. This may be asked as a 2-mark question. You can learn this. So far we studied about infertility. In the next video we'll learn about the assisted reproductive technology. Hope all have understood very well about infertility and the causes of infertility. Write home test and post your answers. Stay home, stay safe. Thank you, children.